மேட்டூர் அணை வேகமாக நிரம்பி வருவதால் டெல்டா மாவட்டங்களில் சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழ்நாடு அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள அறிக்கையில், காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கர்நாடக அரசு வேறு வழியின்றி உபரி நீரை காவிரியில் திறந்து விடுவதாக கூறியுள்ளார். மேட்டூர் அணை 100 அடியை தாண்டி இருக்கும் நிலையில் டெல்டா மாவட்டங்களில் சம்பா சாகுபடிக்கு விரைந்து தண்ணீரை திறக்கவும் தமிழ்நாடு அரசுக்கு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் விவசாயிகளுக்கு தேவையான நெல் விதைகள், உரம், பூச்சி மருந்து ஆகியவற்றையும் உடனடியாக வழங்குமாறு பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே காவிரி நீர் கடலில் கலந்து வீணாவதை தடுக்க டெல்டா மாவட்டங்களில் உள்ள ஏரி, குளங்களில் தண்ணீரை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தஞ்சாவூர் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். மேட்டூர் நிரம்பி இருக்கு. இதுக்கு இயற்கைக்கு நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் மேலே இறக்கப்பட்டு இயற்கை கொடுத்த தண்ணி, மழை தண்ணிங்கிறது நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த தண்ணீர் இது தமிழ்நாடு அரசு எடுத்த முயற்சி ஒரு பக்கம். அதே மாதிரி இயற்கை கொடுக்குற கொடையினால் கிடைக்கிற இந்த தண்ணியை சரியான முறையில் அதை நம்ம பயன்படுத்துறதுக்கான திட்டங்கள் நீர்வளத்துறை செய்யணும்னு எதிர்பார்க்குறோம். ஆடி 18க்கு தண்ணி திறக்கிறப்ப அதோடு சேர்த்து தண்ணீர் இன்னும் கூடுதலாக தந்தாச்சுன்னா இந்த குறுவை, சம்பா முப்போகமும் விளைவதற்கான வாய்ப்பை இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு. ஆனால் அந்த முறையில் குளங்களை, ஏரிகளை, கிளை வாய்க்கால்களை எல்லாத்தையுமே நிரப்புறதுக்கான ஏற்பாட்டை செஞ்சு தரணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இன்னும் 2 நாட்களில் மேட்டூர் அணை நிரம்பிவிட்டால் அதன் பிறகு வரும் நீர் அனைத்தும் கொள்ளிடத்தில் திறந்து கடலில் கலக்கும் நிலை ஏற்படும் என்பதால் தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.